பிளானிங் கமிஷன் இருந்தது, நல்லா தான் இருந்தது. இவங்க வந்தவொன்னே எல்லாத்தையும் தான் இப்போ இந்தி மயமாக்கிட்டு இருக்காங்களே. அப்போது நிதி ஆயோக் அப்படின்னு மாற்றினாங்க. அது வருடந்தோறும் கூட்டம் நடக்கும். அதில் பெரும்பாலும் சீஃப் மினிஸ்டர்ஸு, பிரைம் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லாம் கலந்துக்குவாங்க. இப்போ அதில் தொடர்ந்து 3 வருஷம் கலந்துக்கல ஸ்டாலின். அதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறத காணொளி போட்டுவார். நான் இதில் கலந்துக்கல, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது, வரிப்பகிர்வில் துரோகம் இழைக்கிறது ஒன்றிய அரசு, ஆகவே எதுக்கு நம்ம அங்கே போய் வேஸ்ட்டாக கலந்துக்கணும்னு சொல்லி 3 ஆண்டு காணொளி போட்டுட்டு கலந்துக்கவே இல்லை. ஆனால் டாஸ்மாகில் ரெய்ட் நடந்தது இல்லையா, அந்த விசாகனா அந்த எம்டி, அப்புறம் அந்த தம்பி ரத்தீஷன் தம்பி குறிஞ்சியில் இருக்கிறார்ல, நம்ம உதயநிதிக்கு எல்லாமுமாக இருக்கிற அந்த தம்பி, அவர் வரைக்கும் ஓடினார். அவர் எங்கேயாவது அரெஸ்ட் பண்ணுற போகிறாங்கன்னு அவர் லண்டனுக்கு ஓடிட்டார். அப்போ இந்த கூட்டம் நடக்குது, நிதி ஆயோக். டக்குன்னு போயிட்டாருங்க ஸ்டாலின். எனக்கு இருக்கிற ஒரே கேள்வி என்னென்னா, 3 வருஷமாக காணொளி போட்டு மக்களுக்கு ஏன் போகலன்னு சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி ஏன் போகிறேன் இந்த வருஷம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்.